உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது மதுரை தேவேந்திரர் மன்றம். மதுரை தேவேந்திரர் மன்றம் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அழகர் கோயில் செல்லும் வழியில் காதக்கிணறு என்ற இடத்தில் உள்ளது. இந்த தேவேந்திரர் மன்றம் மதுரையில் வாழ் தேவேந்திரர்களுக்கான பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறைந்த வாடகையில் அனைத்து நிகழ்வுகளுக்கும் வாடகைக்கு விடப்படும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள், மரியாதைக்குரிய தங்கவேலு அவர்கள் தலைமையிலான நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த வருடம் 11/1/2026 அன்று தைப்பொங்கலை முன்னிட்டு வெகு சிறப்பாக பொங்கல் மற்றும் குடும்ப விழா என்ற பெயரில் மதுரையில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், தேவேந்திரகுல வேளாளர்கள் குடும்பங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக பொங்கல் விழாவை நடத்தி முடித்தனர். கூட்டம் கூட்டமாக வருகை தந்திருந்த உறவுகளை பார்க்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. மேலும் சிறுவர் மற்றும் பெண்கள், ஆண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இதில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வருகை தந்திருந்த பெண்கள் இதில் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். மேலும் விழாவின் இறுதியில் முன்னாள் மற்றும் இந்நாள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாராட்டு விழாவும் மற்றும் கௌரவப்படுத்தும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. உலகிற்கே உணவளித்த தேவேந்திரர் சமுதாயம் என்ற முறையில் விருந்து உபசரிப்பும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த விழாவில் குறிப்பிடத்தக்கது. விழாவின் முடிவில் வருகை தந்திருந்த தேவேந்திரகுல உறவுகளுக்கும், மேலும் பொங்கல் மற்றும் குடும்ப விழா சிறப்புற அமைய உறுதுணையாக இருந்த ஏனைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி தேசிய கீதத்துடன் முடிந்தது மதுரை தேவேந்திரர் மன்றம் நடத்திய குடும்பம் மற்றும் பொங்கல் விழா 2026.
திரு சோலை பழனிவேல். ஓகே, இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்முடைய தேவேந்திர சொந்தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதுகிறேன். அருமைக்குரிய ஐயா பழனிசாமி அவர்களும் தேவராஜ் அவர்களும் மற்றும் படத்திலே இருக்கின்ற அருமை சகோதரர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த மன்றம் மென்மேலும் வளர வேண்டும். சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இந்த சங்கம் அங்கம் வைக்க வேண்டும். புதிய நிர்வாகிகளாக இருக்கின்ற அருமைக்குரிய சமூக சகோதரர் ஏடி தங்கவேல் அவர்களுடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற புதிய நிர்வாக குழுவுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தினையும் நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண் பெண் இருபாலருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தலைவர் செயலாளர் அடுத்தபடியாக நமது இவருடைய சார்பு அமைப்புகள் சொல்லுவாங்க. நமது சொந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் முத்துக்குமா 4 நாள் சொல்றதுதான் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி வருடங்கள் தோறும் இது போன்ற விழாவை நடத்தி நீங்கள் உங்களை மகிழ்விக்க நாங்கள் தயாராக காத்திருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறி வாழ்த்து